வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். இந்த அதிகாலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி எனக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காரு நண்பர் ஒருத்தர். ஜோசப் முஃபிலாம் அவரோட அஃபர்மேஷன் சொல்லும்போது ஒரே ஒரு பர்டிகுலர் சுயக்கட்டளையை தொடர்ந்து சொல்லுங்கள், நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் டெய்லி புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்லணுமா, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக ஒவ்வொரு நாளும் மூணு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணுமா? இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சுபிட்ச நேரத்தில், இந்த அதிகாலை, இந்த 4 to 4:40 நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. முதல்ல நாம் இந்த காலையை எதிர்கொண்டிருக்கோம். இந்த காலை போகாமல் பல பேரோட வாழ்க்கையை முடிஞ்சிருக்கு. பட் இந்த காலையை இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம்னு அர்த்தம். சரியா? அதனால் இந்த நாளை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை சொல்லிட்டு 3 விதமான நன்றி உணர்வு இருக்கு. சரியா? அந்த 3 விதமான நன்றி உணர்வு உங்களுக்கு நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்னோட டெலகிராம் ட்ரைனிங்ல அதிகாலை 4 to 4:40 நம்ம இதை தான் பண்றோம். அதனால யார் நன்றி உணர்வு தியானம் தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங்ல நீங்க கனெக்ட் ஆவீங்க. அதிகாலை 4 மணிலிருந்து நாம சில நன்றி உணர்வு தியானங்களையும் குறிப்பிட்ட சுய கட்டளைகளையும் சொல்லி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திப்போம். நான் திரும்ப சொல்றேன். அதிகாலை யார் எந்திரிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடும். சுபிட்சமா இருக்கும், லைஃப் ஃபுல்லா சுபிட்சமா இருக்கும். அதனால அது யாரா இருந்தாலும் சரி, அதிகாலை எந்திரிச்சிருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, பணம் வேணுமா, உறவுகள் வேணுமா, எதா இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அந்த பிரபஞ்சம் அதிகாலை நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக பதில் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் என்பதே 24/7 தான். ஆனால் நாம் எந்திரிக்கும் போது ஒரு கிராஸ்பிங் பவரோட இருக்கும். எந்திரிச்சு உட்காடுறோம், கண்ணை மூடி 3 முறை மூச்சை இன்ஹேல் எக்ஸ்ஹேல், மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டு மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, குளிச்சுட்டு பண்ணுறது அவ்வளோ நல்லது. குளிக்காம பண்ணால் என்ன ஆகும்? நமக்கே ஒரு மாதிரி டர்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவது நமக்கு நைட்டு படுத்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தது உடம்பு சூடு குறையும் போது நம்ம மனம் ஒருமுகப்படும். இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க, காமமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனசு இந்த விட்டு இந்த காற்று போகிறத நீங்கள் பார்க்கலாம், இல்லை தடைப்பட்ட காற்றை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது உடம்புக்கு நல்லதில்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இது நல்லதில்லை. அதனால் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. ஒரு 24 நாள் பண்ணி பாருங்க. நீங்கள் புதுசாக இன்றைக்கி தான் வந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 1, 2, 3, 4 மற்றும் 5 நாள் பண்ணுங்கள். Day 1 Day 5 வரைக்கும் பண்ணுங்க. சரியா? அதற்கு அப்புறம் ஒரு கேப் கொடுங்க, 2 நாள் கேப் கொடுங்க. திருப்பி Monday to Friday பண்ணி பாருங்க. அப்போதான் உடம்புக்கு அந்த பக்குவம் வரும். ரெண்டாவது விஷயம், டக்குன்னு அதிகாலையில் எந்திரிச்சிடாதீங்க. நீங்கள் 6:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 6:15, 6, 5:45 இப்படி படிப்படியாக ஏற்றுங்க. இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான பண கட்டளைகளை பார்க்குறோம். இதை அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில் பண்ணீங்கன்னா வாழ்க்கை மாறும். நிறைய பேருக்கு மாறிக்கிட்டு இருக்கு. எனக்கு நம்பர் ஆஃப் டெஸ்டிமோனி இருக்கு. இதை யாரை நம்பி அதிகாலை எழுந்து உட்காந்து செய்கிறாங்களோ அவர்கள் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தோடு செய்கிறாங்களோ கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம சில முக்கியமான சுய கட்டளைகளை பார்க்கலாம். இப்போது என் வாழ்க்கையில் ஏராளமான பணம் பாய்கிறது. இப்போது என் வாழ்க்கையில் ஏராளமான பணம் பாய்கிறது. இப்போது என் வாழ்க்கையில் ஏராளமான பணம் பாய்கிறது. என் மனம் செல்வம் மற்றும் செழிப்புக்கான சக்தி வாய்ந்த காந்தம். என் மனம் செல்வம் மற்றும் செழிப்புக்கான சக்தி வாய்ந்த காந்தம். என் மனம் செல்வம் மற்றும் செழிப்புக்கான சக்தி வாய்ந்த காந்தம். என் வாழ்க்கையில் பணம் கொட்டுவதை நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் நிறைய பணம் கொட்டுவதை நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் நிறைய பணம் கொட்டுவதை நான் உணர்கிறேன். இந்த பணத்தையும் செல்வத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பணத்தையும் இந்த செல்வத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பணத்தையும் இந்த செல்வத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை 3 முறை சொல்லணும், உறக்க சொல்லணும். அதான் மெயின் பாயிண்ட். ரெண்டாவது, உறக்க சொல்ல முடியல அப்படின்னா உறக்க சொல்லலாம். யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் வெளியில் சொல்லுங்க. வீட்டை விட்டோ மொட்டை மாடியில் எங்கேயாவது போய் சொல்லுங்க. ரைட்டா? அடுத்தது, ஏன் 8 முறை எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பிரபஞ்ச ரகசியங்கள்ல 12 இருக்கு. மொத்தம் பிரபஞ்ச ரகசியங்கள் 12. அந்த 12ல் ஈர்ப்பு விதி மாதிரி ஏராளமான விதிகள் இருக்கு. அந்த ஈர்ப்பு விதியில் பல
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. சரியா? கடந்த 15 வருடங்களாக அதை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். சரியா? ஈர்ப்பு விதினா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சிலேருந்து இந்த சீக்ரெட்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களுமே ஆராய்ச்சி பண்ணி இவங்க சொல்கிறதுக்கும் இந்த ஆர்கிமிடிஸ் காலத்துக்கு போய் அவங்க என்ன சொன்னாங்க, ரேண்டாபரன் என்ன சொல்கிறாங்க, இப்போ தற்காலத்தில் இருக்கிற இந்த இப்போ நிகழ்கால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி அதையும் தாண்டி என் கடனுக்காக என் குருவுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருந்து கடனை அடைக்கும் போதே இப்போ 1 லட்ச ரூபா நான் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 50,000 கொடுத்துட்டு அந்த 50,000 எடுத்துக்கிட்டு பல நாடு நகரங்களுக்கு சுற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஆன்மீக குருக்களை சந்தித்து சில கேள்விகளுக்கு தெளிவு பெற்று அப்படியே நான் திரும்பி வந்து நம்மளுடைய சித்தர்களோட வாழ்வியலை பார்த்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள் நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இன்னொரு விஷயம், வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை தரலாம். நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது உண்மை. சரியா? இதை நான் பார்த்து பயணிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். சே, என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இப்போ இந்த லேவிடேஷன்லாம் பார்த்துருக்கேன். நான் லேவிடேஷன் டைரெக்டாகவே பார்த்துருக்கேன். டேரெக்டாக ஒரு புத்த பிட்சு வந்து மேலே போகிறத பார்த்துருக்கேன். ஒத்தை காலால் நீ 1 மணி நேரம் நிற்கிறத பார்த்துருக்கேன். எல்லாமே மெடிடேஷன் பவர் தான். இப்போ நம்ம அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உண்மையா அப்படின்னு யோசிக்கும் போது நிகழ்காலத்தில் சில குருக்கள் இதை என் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டினாங்க. உடனே பண்ணல, பல நாட்கள் அவங்களோட பயணிச்சு நான் பொறுப்பாக சின்சியராக அதிகாலை எந்திரிச்சு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் வரவே முடியும், அவ்வளோ பனி இருக்கும், -5 இருக்கும். நான் 3:45 எந்திரிச்சு அது கேப்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு ஓடி அவ்வளோ பணியில் வேர்த்து கொட்டி சீக்கிரம் போய் அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க அந்த சின்சியாரிட்டியை பார்த்து சில விஷயங்கள் வந்து செஞ்சு காட்டினாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி செய்யும் போது நடக்குது, அவ்வளோதான். இப்போ நமக்கு பணம் தேவைப்படுது, கடனாக இருக்கா, கடன் அடையணும், பணம் வேணுமா, பணம் உறவுகள் போயிடுச்சா திரும்ப வரும். அதை நம்பி இதை நம்ம செய்யும் போது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த 3x8ன்றது ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலாக 3ன்றது 3 தடவை சொல்லணும், 8ன்றது 8 தடவை எழுதணும். 3x8ன்றது 24 ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்பர் 24னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது 24 முறை அப்படின்னு இருக்குது. 3 முறை உறக்க சொல்லணும், 8 முறை எழுதணும். அதுதான் வெறும் சிம்பிள் ரூல். அதனால் நான் என்ன சொல்லணும் அதை கேளுங்க, அதை கவனிங்க, யோசிங்க, செஞ்சு பாருங்க. சேலஞ்சஸ் வந்தால் என்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொண்டு தர காத்திருக்கு. இன்னைக்கு ஒரு சாம்பியன். See you on top.